அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா வெர்ப். நம்ம ஆல்ரெடி படித்தது தான். வெர்ப் அப்படின்னா என்னங்க? ஆக்ஷன் வேர்ட்ஸ். வெர்ப்னா வினைச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். வினைச்சொல் அதாவது ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். வினையை குறிக்கும் சொல். அதாவது வினைன்னா என்னங்க இந்த இடத்துல? ஒரு ஆக்ஷன், அதாவது ஒரு ஆக்ஷன் வேர்ட்ஸ். வெர்ப்னாலே ஆக்ஷன் வேர்ட்ஸ் தான். பாருங்கள், வெர்ப் இஸ் அ வேர்ட் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் ஆர் ஸ்டேட். அதாவது ஒரு ஆக்ஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி வந்தால் அதை என்னென்னு சொல்லுவோம்? வெர்ப் அப்படிம்போம். அதாவது பாருங்கள், இது வெர்பில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. இந்த 2 டைப்ஸ் ஆஃப் வெர்ப்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் டைப் என்னென்னா ட்ரான்சிட்டிவ் வெர்ப், இன்னொன்று இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். ட்ரான்சிட்டிவ் வெர்ப் அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் வர்றது என்னங்க? இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், ட்ரான்சிட்டிவ் வெர்ப்னு என்னென்னா, ட்ரான்சிட்டிவ் வெர்ப்ஸ் ஆர் வெர்ப்ஸ் தட் எக்ஸ்பிரஸ் ஆக்ஷன் வித் அன் ஆப்ஜெக்ட். ட்ரான்சிட்டிவ் வெர்ப் வந்து ஆக்ஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணும். எதோட சேர்ந்து ஆக்ஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணும்? ஆப்ஜெக்டோட சேர்ந்து, ஆப்ஜெக்டுடன். அதாவது வந்து ட்ரான்சிட்டிவ் வெர்ப்னால என்னதுங்க? ஆப்ஜெக்ட் வரும். அந்த ஆப்ஜெக்ட் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். த ஆப்ஜெக்ட் ஆஃப் அ ட்ரான்சிட்டிவ் வெர்ப் கேன் பி எ நவுன், ப்ரொனவுன் ஆர் அ நவுன் கிளாஸ் ஆர் ஃப்ரேஸ். இது இந்த ஃபார்மேட்டில் இருக்கும் அந்த ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ த்ரோ த பால். அப்போ இந்த இடத்துல பால்ங்கிறது என்னங்க? ஆப்ஜெக்ட். பால்ங்கிறது நவுன். இந்த நவுன் இந்த இடத்துல எப்படி இருக்குது? ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் வி பீட் தெம். வி பீட் தெம்மில் ஆப்ஜெக்ட் தெம் தான். ஆனால் தெம் அப்படிங்கிறது ப்ரொனவுன். அப்போ இந்த இடத்துல என்னதுங்க? ப்ரொனவுனு ஆப்ஜெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஐ திங்க் தட் யூ ஆர் கரெக்ட். அப்போ இந்த இடத்துல நவுன் கிளாஸ் ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. ஸோ இதுதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கேன். ட்ரான்சிட்டிவ் வெர்ப்ஸ் அப்படின்னாலே ஆப்ஜெக்ட் வரும். ஒரு சென்டென்ஸில் ட்ரான்சிட்டிவ் வெர்ப் அப்படின்னா அதில் ஆப்ஜெக்ட் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஆப்ஜெக்ட் வந்தால் ட்ரான்சிட்டிவ் வெர்ப். அதே மாதிரி இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் எப்படின்னா, இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் அப்படின்னா அதுக்கு நேர் ஆப்போசிட். ட்ரான்சிட்டிவ் வெர்புடைய ஆப்போசிட் மீனிங் தான். ஸோ அப்போ என்னதுங்க? ட்ரான்சிட்டிவ் வெர்ப்னா ஆப்ஜெக்ட் இருக்கும். இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்னா அதுக்கு நேர் ஆப்போசிட். இதில் ஆப்ஜெக்ட் இருக்காது. இன்ட்ரான்சிட்டிவ் வெர்புக்கு ஆப்ஜெக்ட் இருக்காது. பாருங்கள், இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்ஸ் ஆர் வெர்ப்ஸ் தட் எக்ஸ்பிரஸ் ஆக்ஷன் வித்தவுட் அன் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் இல்லாமல் ஆக்ஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணி வந்தால் அது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ட்ரான்சிட்டிவ் வெர்புக்கு ஆப்ஜெக்ட் இருக்காது. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், ஐ ரேன் ஸ்விஃப்ட்லி, ஐ ரேன் இன் த ரேஸ். இந்த 3 சென்டென்ஸ்லேயும் ஆப்ஜெக்ட் கிடையாது. ஆனால் இந்த ட்ரான்சிட்டிவ் வெர்பில் கொடுத்துருக்கிற 3 சென்டென்ஸ்லேயும் என்ன இருக்குதுங்க? ஆப்ஜெக்ட் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஆப்ஜெக்ட் வந்தால் ட்ரான்சிட்டிவ் வெர்ப், ஆப்ஜெக்ட் வரலனா இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். சிம்பிள் ரூல் தான். ஆப்ஜெக்ட் வித்தவுட் ஆப்ஜெக்ட், அவ்வளோதான். ட்ரான்சிட்டிவ் வெர்ப்னா வித் ஆப்ஜெக்ட், இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்னா வித்தவுட் ஆப்ஜெக்ட். இதுதான் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எக்ஸாமில் வந்து ஒரு 5-6 சென்டென்ஸ் கொடுத்து அதை ட்ரான்சிட்டிவாக இன்ட்ரான்சிட்டிவான்னு பார்க்க சொல்லுவாங்க. அது என்ன, எப்படி இங்கே ஈஸியாக பார்த்துடலாம். அது அந்த சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் வந்திருந்தால் அது ட்ரான்சிட்டிவ் வெர்ப், ஆப்ஜெக்ட் வரலன்னா அது என்னென்னு சொல்லுவாங்க? இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரூல்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி உடனுக்குடனே நிறைய வீடியோக்கள் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலுடைய லிங்க் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.